Hey friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லுக் தான் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த பிளாக் சாரீக்கு ஒரு லுக் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு தோணுச்சு. தட்ஸ் வை நான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த டாஸ்லர் இன்டானாவோட ஆரஞ்ச் ஷேட் லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கலர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த லிப்ஸ்டிக்கோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட கலர் கரெக்டர் மாதிரியே இருக்கும். அண்ட் ஷேடும் பார்த்திங்கன்னா டிட்டோ அதே ஷேடாக தான் இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர் கரெக்டருக்காக இந்த ஆரஞ்சு லிப்ஸ்டிக்கை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேஸில் எந்த இடத்துலலாம் ரொம்ப ஜாஸ்தியான பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஆரஞ்சை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு தென் என்னோடய ஃபிங்கராலே வந்து நான் இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணுறோன்றது தான் இதில் மேக்கப்பில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்து இந்த ஆரஞ்சை வந்து என்னோடய ஃபிங்கராலே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபிங்கரால் பிளெண்ட் பண்ணுறது பத்தலைன்ற பட்சத்தில் நம்ம வந்து பியூட்டி பிளெண்டரால் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் ஃபிங்கர் வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபேஸில் கலர் கரெக்டிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த மாஸோட கவுண்டர் பேலட் எடுத்து இதில் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து என்னுடைய ஐ லிட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் வந்து நான் ஒரு ரொம்ப லைட்டரான ஒரு ஐ கன்சீலிங் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் இந்த மாதிரியான ரொம்பவே ஒரு லைட்டரான கன்சீலர் ஷேடு என்னோடய ஐ லிட்டில் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐ மேக்கப் வந்து நல்லாவே நம்மளுக்கு பிக்மெண்டடாக தெரிகிறதுக்கு இந்த மாதிரியான ரொம்ப லைட்டர் ஷேட் கன்சீலரை நம்மளோட ஐ லிட்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளோட ஐ மேக்கப் வந்து ரொம்பவே பாப்அப் பண்ணி சூப்பராக நல்லா பளிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த லைட்டர் ஷேட் கன்சீலரை என்னோடய ஐலிட்ஸில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு தென் பியூட்டி பிளெண்டர் எடுத்து பிளெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்லர் இன்டானாவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து நம்ம கன்சீல் பண்ண இடத்துல வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம செட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். செட் பண்ணாமல் இருந்தோம்னா ஐ ஷேடோ நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒழுங்காக வந்து நமக்கு பிளெண்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து இந்த ஹிமாலயா காஜல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காஜல் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மோக்கி ஐ மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விங் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். விங் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு திக்கரான ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த திக்கரான லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த லைன்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மோக்கி அளவுக்கு நான் அதை வந்து கொண்டு வர போகிறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிளெண்டிங் எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஐ மேக்கப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நேச்சுரலாக வரும். எனக்கு பிக்மெண்ட் இன்னும் கூட கொஞ்சம் பத்தலை. ஸோ நான் இந்த அதே காஜல் எடுத்து என்ன பண்ணுறேன்னா அது மேலேயே கொஞ்சமாக அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி திரும்பவும் நான் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நல்லாவே பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்விஸ் பியூட்டி ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க இந்த டார்க்கர் ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த பிளாக் வந்து முடிகிற இடத்துல வந்து இந்த ப்ரௌன் வந்து அதாவது கரெக்டாக வந்து அந்த க்ரீஸ் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக் முடிகிற இடத்துல கொஞ்சம் ப்ரௌனோட அந்த டென்ட்டில் வந்து முடிஞ்சிச்சுன்னா ரொம்பவே ஒரு நேச்சுரலாக இருக்கும். இந்த ஸ்மோக்கி ஐ வந்து ஒரு சூப்பர் பிக்மெண்டடாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட் ஐயில் பேஸ் மேக்கப் நம்ம முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஐலையும் நம்ம ரைட் ஐயில் என்னென்னலாம் பண்ணமோ அதே தான் இப்போ நம்ம லெஃப்ட் ஐலையும் பண்ண போகிறோம்.
ஃபர்ஸ்ட் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு தென் அதை நல்லாவே blend அவுட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரௌன் ஐ ஷேடோவை எடுத்து லாஸ்ட்டாக அந்த க்ரீஸ் லைனில் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதுவும் நம்ம அந்த பேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க அந்த கோல்டு ஷேட் இருக்கு இல்லையா, இந்த கோல்டு ஷேட் எடுத்து என்னுடைய இன்னர் ஐ லிட்டில் வந்து இன்னர் கார்னர்லேருந்து சென்டர் ஆஃப் த ஐ லிட் வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐ ஷேடோ அப்ளிகேட்டர் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேட்டர் வச்சு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த அப்ளிகேட்டரோட எட்ஜில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த கட் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம கையில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மேலே வந்து அந்த ஐ லிட்டில் வந்து அந்த கட்டு வந்து கரெக்டாக வரும், கர்வ் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எட்ஜஸை வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரௌன் ஐ ஷேடோ பிளெண்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எட்ஜஸை வந்து கொஞ்சம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறோம். பிகாஸ் வந்து நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக. இல்லைனா அந்த கட் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த எட்ஜஸில் மட்டும் அந்த அதே ப்ரௌன் ஐ ஷேடோ அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஸ்மஜ் அவுட் பண்ணி விட்டுக்கிறோம். ஐ ஷேடோ அப்ளிகேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லாக்மியோட இன்ஸ்டா ஐலைனர் எடுத்து என்னோடய ஐ லிட்டில் வந்து ஒரு தின்னான ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்பவே தின்னான ஒரு லைன் தான், ரொம்ப திக்காக நான் ட்ரா பண்ணலை. ஒரு தின்னான லைன் அண்ட் தென் ஒரு மைல்டான ஒரு விங் வந்து போட்டுக்கிறேன். ரொம்பவே பெருசான விங் போடல, ஒரு குட்டியாக தான் ஒரு வந்து குட்டியான ஒரு ஸ்ட்ரோக்கில் தான் விங் போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஐப்ரோ அப்ளிகேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு அதே ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க அந்த டார்க்கர் ஷேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நடுவில் இருக்க கேப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்னோடய எட்ஜஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். எட்ஜஸில் அண்ட் என்னுடைய ஃப்ரண்ட் ஆஃப் த ஐப்ரோஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதே டார்க்கர் ப்ரௌன் ஷேட் ஐ ஷேடோவை எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். 2 ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பூல் எடுத்து அதை நல்லாவே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஐ மேக்கப் வந்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாஸ் கான்டோர் பேலட்டில் இருக்க எக்ஸாக்டாக என்னோடய ஷேடில் இருக்க அந்த கன்சீலர் எடுத்து நான் ஆரஞ்சு அப்ளை பண்ணேன் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் அந்த ஆரஞ்சு டிண்ட்டை வந்து நம்ம மறைக்கிறதுக்காக இந்த கன்சீலர் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்பஞ்சில் இருக்க அந்த ப்ராடக்டை வச்சு நான் லெஃப்ட் ஓவர் ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய இயர்ஸ் அண்ட் என்னுடைய நெக்லேயும் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இந்த கன்சீலரோட அவ்வளோதான். இதோட காம்பேக்ட் பவுடர் போட்டு நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கன்சீலர் போட்ட இடத்துல வந்து கொஞ்சம் நிறைய காம்பேக்ட் பவுடர் எடுத்து நல்லாவே செட் பண்ணிக்கிறோம். அதாவது அண்டர் ஐ ஏரியா அண்ட் நோஸ் அண்ட் மவுத்தை சுற்றி அண்ட் ஃபோர் ஹெட்லேயும் காம்பேக்ட் பவுடரை நல்லாவே போட்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ்ஷில் இருக்க எக்ஸஸை வச்சு தான் நான் லெஃப்ட் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். எக்ஸஸாக நான் வேறு ப்ராடக்ட் நான் எடுக்கலை. அண்ட் தென் என்னோடய நெக்கில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் போட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக் அண்ட் இயர்ஸில் வந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கான்டோர் பண்ண போகிறேன். பிகாஸ் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கான்டோர் ஸ்டிக் எடுத்து என்னோடய ஃபேஸை வந்து நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். என்னுடைய நோஸ் கான்டோர் அண்ட் சைடு ஆஃப் த ஃபேஸ் இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லாவே வந்து நான் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கான்டோர் வந்து நான் பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணலை.
இந்த ப்ரஷ் வச்சு தான் நான் பிளெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது. அண்ட் தென் நல்ல ஒரு பிக்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நல்லாவே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் கான்டோர் நல்லா பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீக் டென்ட், அதாவது ப்ளஷ் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஷ்க்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதே லிப்ஸ்டிக் தான், ஆரஞ்சு ஷேட் எடுத்தேன் இல்லையா, அதே லிப்ஸ்டிக் எடுத்து என்னுடைய சீக்ஸில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி இப்போ நான் பிளெண்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டே தான் திரும்ப ரிப்பீட்டடாக நான் இந்த மேக்கப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஷ் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆஃப் கேமராவில் போய் என்னோடய லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் இந்த மார்ஸோட ஃபேப்லாஷ் மஸ்காரா எடுத்து நான் என்னோடய ஐலிட்ஸில் கோட் பண்ணிக்கிறேன். என்னடா இவ கேமராவில் தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தா திடீர்னு போய் ஆஃப் கேமராவில் போய் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் வந்து நான் லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ்க்காக தான் கேமராவில் போய் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் எப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட வந்து லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பிளாக் சாரீ லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.